கோடிகளை விரும்பாத நன்றிகளை விரும்பக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த கோடினா என்னென்னா நிறைய பணம், செல்வாக்கு. எங்கேயாவது நியாயமா கோடிகளை விரும்பாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அநியாயமாக சேரக்கூடிய பணத்தை என்றைக்குமே ரிஷபராசி விரும்பவும் மாட்டீங்க. உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்ன்னு. இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வர வேணான்னு யோசிக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும், வெற்றிகள் தான் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் தோல்வி வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் நீங்கள் தான். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணுறாரோ இல்லையோ, உங்களுக்கு நீங்கள் முதல்ல நல்லது பண்ணிக்குங்க. அவ்வளோ நன்மைகளை மற்றவங்களுக்கு செஞ்சு கடைசியில் நீங்கள் தான் அடிமட்டத்தில் இருக்கீங்க. உண்மை தானே? லைக் பண்ணுங்கள். தோல்விகள் வரும்போது கூட இதனால் நடந்திருக்கு, நான் அதை சரி பண்ணுறேன், அதனால தான் தோற்றுருக்கோம் அப்படின்னு உணரக்கூடியவங்க. வெற்றிக்கும் பார்த்திங்கன்னா அதே தான். நான் உழைச்ச உழைப்புக்கு அது கிடைச்சிருக்கு, இன்னும் உழைக்கிறேன், இன்னும் பெரிய வெற்றி என்னால் பெற முடியும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டோடைய தொடக்கம் சனி பெயர்ச்சி இப்போ வரப்போகுது. இந்த சனி பெயர்ச்சி வரக்கூடிய லாப சனியோடைய யோகம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி சனி நிரந்தரமாக ஒரு 2.5 இயர்ஸ் உட்காந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி இந்த காலகட்டம் தசாபுத்தியில் அடிப்படையிலும் கிரகங்களுடைய அடிப்படையிலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆக்கிறதுக்கு சில சூட்சமங்களை உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வந்து அதை நடத்தணும். அப்போ தான் இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். இந்த கிஃப்ட் டைம் தான். அதுக்கு என்ன பண்ணணும்? கெத்தாக நம்ம சில பிளானை போடணும், சில விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். அதுக்கு முதல்ல நமக்கு தைரியம் வரணும். ரிஷபராசிக்காரவங்க தைரியத்திற்கு பேர் போனவங்க. அது எப்படின்னா, எல்லாரையும் எதிர்க்கும்போது நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு எதிர்க்கக்கூடியவங்க இல்லை. யார் என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் வழியில் சரியாக போகணும்னு நினைக்கிற அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் இந்த மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு சரியான நல்ல முன்னேற்ற பாதையை தரப்போகுது. அதுக்கு நம்ம ஒரு 5 விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த 6 விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். என்னென்னு பார்க்கலாமா? உறவுகளே, இந்த காலகட்டம் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு நிச்சயமாக ஆரம்பமாகிறது. சரியான ஒரு நேரத்தில் ரிஷப ராசிக்கு வெற்றி பெறக்கூடிய இந்த நேரம். ரிஷபத்தோடைய முதல் பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு சந்தர்ப்பத்துக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்களோ, எந்த இலக்கை நோக்கி செல்கிறீர்களோ அதற்காக காத்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவனுடைய அருளால் அந்த சந்தர்ப்பம் இப்போ கிடைக்க போகுது. அதே மாதிரி நன்றியே இல்லாதவங்கக்கிட்ட தயவு செய்து எதையும் எதிர்பார்க்காதீங்க இந்த நேரத்தில். 2வது தான், நன்றி உணர்வே இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யவே வேண்டாம். அவனை விட்டு விலகிடுங்க. சார், இந்த குடும்பத்தில் அவனுக்கு நன்றியே இல்லை சார், விசுவாசமே இல்லை சார், ஆனால் நான் அவன் கூட பிறந்துட்டேன் சார், அவன் எனக்கு நண்பனாகிட்டான் சார், விட்டுடுங்க, அவன் வேண்டாம். நன்றி இல்லாதவன் உங்களோடு இருப்பதற்கு பயனற்றவன். அவனுக்கு திரும்பி நீங்கள் உபச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இழப்பு தான் உங்களுக்கு அதிகமாக ஆகும். ஆக நன்றி இல்லாதவங்க இந்த நிமிடத்தில் தூக்க முயற்சி பண்ணணும். 3வது, குரு, தாய், தந்தை, இவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இந்த நேரத்தில் ஆரம்பிங்க. எஸ், ஏன்னா எல்லார்கிட்டையும் இதை எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. உங்கள் குரு உங்களுக்கு யார் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்ப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆக பெரிய புள்ளியாக இருக்கட்டும், 2வது புள்ளியாக இருக்கட்டும், கடைசி புள்ளியாக இருக்கட்டும், நீங்கள் 3வது புள்ளியாக இருக்கலாம், 5வது புள்ளியாக இருக்கலாம், 7வது புள்ளியாக இருக்கலாம், எந்த புள்ளை எது செய்தோ இல்லையோ நீங்கள் செய்தால் குத்தமாக போயிடும். புரியுதுங்களா? நீங்களும் ஒரு வார்த்தையை சுருக்குன்னு பேசிடக்கூடாது, நீங்களும் ஒரு வார்த்தை வேணான்னு சொல்லிடக்கூடாது, நீங்களும் ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் மனசில் ஏற்றிக்குங்க. உங்களுடைய குரு, உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட, அது மாமனார் மாமியார்கிட்டே இருக்கலாம், மாமனார் மாமியார்ன்றது மறு அப்பா அம்மா தான், அது மாதிரி உள்ளவர்கிட்ட நீங்கள் ரெஸ்பெக்டாக இந்த நேரத்தை கொண்டு போங்க. அவங்களால உங்களுக்கு பெரிய லாபம் காத்திருக்குது. சோம்பேறித்தனம் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை, அதே நேரத்தில் ஸ்லோவாக போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதை கரெக்டாக இந்த நேரத்தில் முடிவு பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டே வேண்டாம். எந்த விஷயத்துலையும் நீங்கள் வாகனம் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அவசர நிலைகளை தூக்கி எறிஞ்சிருங்க, வேண்டாம். நீங்கள் ஸ்லோவாக போங்க. ஆனால் அதே நேரத்தில் நிப்பாட்டிடாதீங்க வண்டியை.
வாழ்க்கை வண்டியை நிப்பாட்டிடக்கூடாது. ஸ்லோவாக போகும்போது நிதானம் இருக்கும். நிதானம் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் நிதானமாக செயல்படும் போது பல வெற்றியை பார்க்க போகிறீங்க. உடனடி வெற்றி வரணும்னு வருத்தமே படாதீங்க. நிதானத்துக்கு பாராட்டுகள் கிடைக்க போகுது, பலம் கூட போகுது. அப்படிப்பட்ட நிதானம் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க போகுது. நல்லோர் துணை உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மனிதர்களுடைய துணை கிடைத்து அதனால் உங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுது. அப்போ நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டிய நேரம். யாரையும் இந்த நேரத்தில் உதாசீனம் படுத்திட வேண்டாம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சில சமூக ஆர்வலர்கள், நல்ல மனிதர்கள், மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவ அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு பெஸ்ட்டாக உங்களை ரொம்ப புரிஞ்சு நடந்துக்க போகிறாங்க. அவங்களோட நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்குங்க. அவங்க நினைக்கிறது நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் கெட்டவனு தெரிஞ்ச பிறகு அவனோட சேர்ந்து நடக்காதீங்க. அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும். ரிஷப ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் இந்த முடிவை எடுத்தே தீர வேண்டும். இவன் கெட்டவன் சார், எனக்கு தெரிஞ்சு போச்சு சார், என்னை கொஞ்சம் முதுகில் குத்திட்டான் சார், இவன் வருத்தத்தை உண்டாக்கிட்டான் சார். யார் ஒருத்தனால் நீங்கள் அழப்பட்டீங்களோ, யாரால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களாம் நல்லவனே கிடையாது. எத்தனை தடவை நான் நல்லவன் சொன்னாலும் அவன் செகண்ட் கிரேடுக்கு போயிட்டான். செகண்ட் கிரேடுக்கு போனவன் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வரவே முடியாது. அதற்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை. அது வரைக்கும் அவன் என்ன தான் ஆட்டம் ஆடினாலும் நாடகம் ஆடினாலும் அந்த நாடகத்தை நம்பாதீங்க. இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரவங்க, உங்களுடைய நேர்மை தான் உங்களுடைய அடித்தளத்தோட வாழ்வாதாரம். உங்களுக்குன்னு ஒரு நேர்மையை ஆண்டவன் தானாக உருவாக்கி கொடுத்துருப்பான். உங்களுக்குன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுத்துருப்பான். அந்த எண்ணத்திலே உங்களுடைய வெற்றியை கொண்டு போங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு அடிக்கடி உங்கள் எண்ணத்தை மாற்றிக்காதீங்க. ரிஷப ராசிக்காரவங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான எண்ணம். அதைப்படியே செயல்படுங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு கடைசி வரையும் கொண்டு போகும். ஒரு மிஸ்டேக்கில் கொஞ்சம் கூட கொண்டு போகாது. ஒரு வருத்தத்தெல்லாம் ஏற்படுத்தாது. சுவாமி ஆண்டவன் உங்கள் மனசுக்குள்ளே இறங்கி உங்களுக்கு அவ்வளோ நல்லதை ஏற்படுத்த போகிறான். அதை தான் நீங்கள் நம்பணும். இதுதான் உண்மை. அடுத்தது பாருங்கள், இந்த நேரத்தில் யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, உண்மையானவர்கள், அதை நம்ம கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு கர்மா இல்லாத வாழ்க்கை ஆரம்பிக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அவங்க எல்லாம் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இது எல்லாம் ஆண்டவன் சைலண்ட்டாக உங்களுக்கு பண்ணுறான். இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. சிறந்த புத்தகங்கள் ஏதாச்சும் இருந்தால் படிங்க. இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அரிதான ஒரு புத்தகம் கண்ணுக்கு தெரிய வரும். ஒரு புத்தகம் சிறந்த நண்பன் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. அந்த புத்தகத்தினால் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு நஷ்டம் வராது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு மகாலட்சுமி துணை இருக்கும். அந்த சிவபெருமானும் துணை இருப்பார். அந்த சிவனும் மகாலட்சுமியையும் நந்திகேஸ்வரரும் துணை இருப்பார். அதனால் நந்தியை அதிகமாக வணங்குங்க. பிரதோஷ காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்க நந்தியை வணங்குங்க, மகாலட்சுமியை வணங்குங்க. வாழ்க்கையோட அடித்தளம் மாறுகிறது. நல்ல பேஸ் மட்டத்தை போடுறதுக்கு, நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குவதற்கு, கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பதற்கு இது அற்புதமான தருணம். இந்த கெத்தை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா உள்வாங்கி ஆரம்பிங்க. வாழ்க்கையே மாறப்போகுது. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.